இன்னைக்கு பிம்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோட அப்ரிவேஷன் என்னன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். அந்த பேரில் இருக்கிறது மாதிரியே இது பில்டிங்கோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங்கை எப்படி நம்ம சைட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ, வாலு, டோரு, விண்டோ, காலம், ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோமோ, அதே மாதிரியே நமக்கு இருக்கிற ஒரு டூலில் நம்ம அதை மாடல் பண்ணுறோம். ஸோ ஒரு சைட்டில் நமக்கு கிடைக்க போகிற ப்ராடக்ட்டுக்கு நிகராக நம்ம டிஜிட்டலாக அதோட ரெப்ரசன்டேஷன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸை நம்ம முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் லோட் பண்ண போகிறோம். அது மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லைன்னா மெட்டீரியல் எங்கே ரெடி ஆகுதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ லேபர் தேவைப்படுதுங்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை அதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அந்த அந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன்ங்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம அந்த மாடலில் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதோட ப்ரோட்டோடைப்பை நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்துருவோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, சைட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பர்சீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நிறைய மாடலிங் டூல்ஸ் இருக்குதே, எந்த மாடலிங் டூல் நமக்கு பிம் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு மாடலிங் டூலில் உங்கள் எலிமெண்ட் மேலே இன்ஃபர்மேஷனை லோட் பண்ண முடியும், அது உங்களுக்கு பிம் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ண போகிற டூல். ஸோ எந்தெந்த டூல் உங்களுக்கு பிம் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்புகிறேன்.